வணக்கம். இன்னைக்கு பதிவில் நாம் வாடகை வீடு விதிமுறைகள், அதாவது வாடகைக்கு போகிறவங்க என்னென்ன விதிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும், வாடகைக்கு விடுறவங்க என்ன மாதிரி விதிமுறைகளை வரவங்கள்ட்ட சொல்லணும், இருவருக்குமே பிரச்சனை இல்லாமல் எப்படி இந்த சுமூகமான உறவு முறையை கையாளலாம், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காப்பியாவின் குரலாய் வாய்ஸ் ஆஃப் காப்பியா. நம்முடைய முதல் பதிவில் எப்படி வீடு வாடகைக்கு பார்க்கணும் அப்படின்றத போட்டிருந்தோம். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கீழே எந்த பொருளும் வைக்காமல் ஒரு இடத்த நம்ம எப்படி சிக்கனமாக நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். இது அவங்கவங்களுடைய பொருள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருக்கிற பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். அதை பற்றி தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி போட்டிருந்தோம். அதுவும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அந்த பதிவுக்கும். ஏன் இந்த பதிவு போடுறோம் அப்படின்னா, ஒரு வீடு வாடகை விடுறவங்களுக்கும் வீடு வாடகைக்கு போகிறவங்களுக்கும் 2 பேருக்குமே விதிமுறைகள் தெரியணும். 2 பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஒரு வீட்டில் குடியிருக்கணும், வெளியேறணும். அதற்காக தான் இதை முதல் முறையாக வாடகைக்கு போகிறவங்களோ இல்லை முதல் முறையாக வாடகைக்கு விடுறவங்களாக இருந்தாலும் இதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் இந்த வீட பிரச்சனையை அவ்வளோ அழுத்தி நாம் பேசுகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம் மகிழ்ச்சிகரமான நாடு பட்டியலில் நம்மளுடைய இந்தியாவுக்கு கிடைச்ச இடம் வந்து 126வது இடம். அதாவது எத்தனை நாடுகளில் 143 நாடுகள் தான் அதில் எடுத்திருக்கிறாங்க. அதில் 126வது இடம். அது கடைசி இடத்துக்கே வந்து சமமானது தான். நாம் அதை பற்றியே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் வேணும்னா பாருங்கள். இதில் லிங்க்கு கூட தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதனால தான் ஒரு வீடு அந்த மகிழ்ச்சியை எடுக்கிறது அப்படின்றாங்க. வீட்டோட அமைப்பு, நிறைய பேர் சொந்த வீடு இருந்தும் வெளியில் வாடகைக்கு போய் தான் அவங்க வேலை செய்கிற இடங்களில் தங்க வேண்டியதாக இருக்குது. அங்கங்கே ஊர் மாதிரி போகிற இடத்துலலாம் வீடு வாங்கிட முடியாது. அப்போ வாடகை அப்படின்றது சொந்த வீடு இல்லாதவங்க தான் வாடகைக்கு போகிறாங்க அந்த அர்த்தமே கிடையாது. அவங்களுக்கு வீடு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70% மக்கள் சொந்த வீட்டோடு தான் இருக்கிறாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குது. அப்போ வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம். நம்ம ஊருக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் வாடகை வீடை பற்றி. இதே நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்கள நம்ம எதுவுமே பேசுகிறதில்ல. எல்லாருமே வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் போகிறவங்க 90% பேர். அங்கே அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாமே ஒரு ஏஜென்சி மூலமாக முறையாக நடக்குது. இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இல்லை. அதே இங்கேயே கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்கிடுறாங்க. ஓரளவுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எழுதினபடியே முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ தூரம் இல்லை. அதை பற்றி நம்ம தனி பதிவில் பார்ப்போம். அப்பார்ட்மெண்ட்டோடைய நிலை என்ன, தமிழ்நாட்டில் எப்படி அது வந்து இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எளிமையான மக்கள். அப்போ இந்த எளிமையான மக்களுக்கு இந்த வீடு எவ்வளோ முக்கியம், அந்த மகிழ்ச்சிகரமான நாடு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 40% காரணம் வந்து வீடு தான் பிரச்சனை. அந்த குடியிருக்கிற சூழல், குடியிருக்கிற வீடு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் அவங்களால நிம்மதியாக வேலை செய்ய முடியலை. அந்த எரிச்சல், கவலை வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனையும் மன உளைச்சலும் தருது. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு வீடுன்னு நம்ம பேசணும், எவ்வளோ தூரம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது பாருங்கள். அப்போ இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் முதல்ல ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னா, அந்த வீடு வந்து செமி ஃபர்னிஷ்டா. செமி ஃபர்னிஷ்டுனா என்ன பொருள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, லைட் போட்டு வச்சுருக்காங்களா, ஃபேன் போட்டு வச்சுருக்காங்களா, ஒரு கீசர் வச்சுருக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் முன்னமே. இது நம்ம ஸ்டைலுக்கு ஒத்து வருமா, இது தேவையா இல்லையா அப்படின்றது. இன்றைக்கி நிறையா வீடுகள் வந்து இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. வரவங்கெல்லாம் சும்மா அதை ஆணி அடித்து எடுக்க வேணாம், மாட்ட வேணாம் அப்படின்றது மாதிரி. அப்போது செமி ஃபர்னிஷ்டுனா அதுக்கு ஒரு ரூல்ஸ். நம்ம போகும்போது அதையுமே பல்புனா நல்ல எரியிற கண்டிஷனில் இருக்கணும், ஃபேன்னா நல்ல ஓட்ட கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எதுவுமே இல்லை, நான் தான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறேன்னா அங்கே நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன முதல்ல நம்ம பார்க்கணும், அந்த வீடை வெள்ளை அடித்து கொடுத்துருக்குறாங்களா, ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நமக்காகவே தனியாக செய்திருக்கிறாங்களா, பாத்ரூம் எல்லாம் நீட்டாக தனியாக ஆள் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கிறாங்களா, கிச்சன் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்களா, இதை நம்ம பார்க்கணும். டேப்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல தண்ணி வருதா, ஏதாவது வந்து ஓட்டையாக இருக்குதா, லீக்கேஜ் இருக்குதா, அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துலேயே இந்த கம்ப்ளைண்ட் சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம மேலே தான் அவங்க ஃபால்ட் சொல்லுவாங்க. இது வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று அக்ரிமெண்ட், டெனண்ட் அக்ரிமெண்ட். வாடகை விஷயத்தை பேசியாச்சு, அட்வான்ஸ் விஷயத்தை பேசியாச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த வாடகை டெனண்ட் அக்ரிமெண்ட்டை அவங்க கொடுக்கணும், நமக்கு ஓனர் வந்து நமக்கு கொடுக்கணும். அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். 11 மாதத்துக்கு தான் இன்றைக்கி டெனண்ட் அக்ரிமெண்ட் வந்து எல்லாருமே எழுதுகிறாங்க. அப்போ இந்த ஒரு 11 மாதம் கணக்கில் நீங்கள் அடுத்த வருடம் வாடகை ஏற்றுவீங்களா, ஏற்றுறது இருந்தால் எவ்வளோ ஏற்றுவீங்க, இல்லை எத்தனை வருடத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஏற்றுவீங்க, அதை வந்து நீங்கள் ரிட்டர்னாக கூட எழுதி வாங்கிக்கலாம். அது ரொம்பவே நல்லது. இல்லை நாங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதிகப்படியாக வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்றுறாங்க நாங்களும் பார்த்த வரைக்கும். வருஷத்துக்கு ஒன்றுன்றது ரொம்பவே ரேராக தான் இருக்குது.
அதே மாதிரி அவங்க நம்ம குடியிருக்கும் போதே இந்த செப்டிக் டேங்க் க்ளீனிங்க்கு இல்லை வாட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது பணம் கேட்பாங்களா அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். எத்தனை நபருக்காக அவங்க வாடகைக்கு விடுறாங்க, சொந்தக்காரங்க வந்தால் எத்தனை நாள் தங்கலாம், இல்லை வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாதா, இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மேலும் வாடகைக்கு விடுறவங்க தான் அந்த வீட்டோடைய உரிமைதாரரா, இதையுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ரொம்பவே இருக்குது. ஏன்னா சில இடங்களில் சொத்தை பராமரிக்கிறதுக்கு யாரோ ஒரு சிலரை போட்டு வைக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கிறாங்க, வேறு ஊரில் கூட இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்லிக்கிட்டு உரிய நபர் வந்து வாடகை வாங்காமல் வேறு சிலர் வந்து வாடகை வாங்கி ஏமாத்துறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி காம்பவுண்ட் பிரச்சனை தொல்லை மாதிரி வாடகைதாரர் பிரச்சனை வந்து தினம் போலீஸ் ஸ்டேஷனில் 10 கேஸ் டெய்லி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரம் பேசி அனுப்புவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏன் இந்த பிரச்சனை வளருதுன்னா, ஆரம்பத்திலே நாம் வந்து விதிமுறைகளை சரிவர கேட்காமல் இருப்பது தான், அவங்களும் சொல்லாமல் இருப்பது தான். அதனால் வாடகைக்கு போகிற நம்மளுடைய கடமை கண்டிப்பாக நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் ரெண்ட்டு, அட்வான்ஸு, வாடகை ஏற்றும் காலம், அதே மாதிரி நமக்கு நடுவில் கேட்குற சர்வீஸ் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அவங்க பார்க்கணும், இல்லை எந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நாம் பார்த்துக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாளை பின்ன ஒரு பிரச்சனைக்கு 2 பேரும் முகம் சொல்லிக்காமல் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி நாம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அது வாடகை வீடுன்னு நினைக்காம நம்ம இருக்கிற இடம் நமக்கான இடம். அதனால் அதை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதும் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுமே நம்ம கையில் தான் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வீடு நாம் வாடகை தரோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வாடகை தரோம், நான் தண்ணியை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன் அப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே முறையாக சரிவர பயன்படுத்தணும். அதே மாதிரி வாடகை விடும்போது ஓனர்களும் இவ்வளோ விஷயத்தையும் வாடகைதாரர்கிட்ட சொல்லணும். எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸு, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏற்றுவீங்க, நீங்கள் வெள்ளை அடித்து விடுறீங்களா, இல்லை அவங்க போகும்போது உங்களுக்கு வெள்ளை அடித்து தரணுமா, இல்லை நீங்கள் அவங்க போகும்போது க்ளீனிங் சார்ஜ் வாங்குவீங்களா, அதே மாதிரி வெளியில் பார்க்கிங் அதுக்கு தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது தனியாக கட்டணம் வாங்குறீங்களா, இப்படி எல்லா விவரத்தையும் நீங்கள் சொல்லிடணும். ஆரம்பத்தில் சொல்லாமல் அவங்க குடி வந்த பிறகு நீங்கள் சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் சொல்லி தெரியணுமா அப்படின்ட்டு. எல்லாரும் ஒரே மாதிரி வாங்கிறது கிடையாது. அதனால் நாம் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு எழுத்து முறையாக கொடுத்துட்டா அவங்க நடுவில் பேச வேண்டிய பிரச்சனையே இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நம்ம கட் ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆர்கியூமெண்ட் தேவையில்லை, மன வருத்தம் தேவையில்லை. அதனால் இந்த விதிமுறைகளை தெளிவாக பேசிக்கிறது நல்லது. ஒரு சில இடம் இருக்குது, அதாவது தாய் வழி சொத்தோ இல்லை பரம்பரை சொத்தோ வருது, கீழே அண்ணனுக்கு மேலே தங்கச்சிக்கு இந்த மாதிரி பிரித்து விடுறாங்க. அதாவது சொத்து ஒருத்தர் பேரில் இருக்கும், வாய் வழியாக பிரித்து விட்டுடுறாங்க. கீழே அண்ணன் வாடகை வாங்கிக்கிறாரு, மேலே தங்கச்சி வாடகை வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் என்னென்னா கார் நிறுத்துறதுக்கு ஒருத்தருக்கு தான் நிறுத்த முடியும். 2 வீடுமே பெரிய வீடு தான். அங்கே வந்து கார் வச்சுருக்கிறவங்க தான் அதிகமாக வர முடியுது. அதில் என்ன பண்ணிடுறாங்க, ஆரம்பத்திலே சொல்ல மறுத்துடுறாங்க. அதாவது கார் நிறுத்துறது ஒருத்தருக்கு தான் அப்படின்றத. குடி வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இதை நான் நேரடியாக பார்த்து அனுபவித்ததை சொல்கிறேன். வந்ததுக்கப்புறமா சொல்கிறாரு, நாங்கள் வந்து கார் நிறுத்துறதுக்கு எங்களுக்கும் இடம் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம், இப்போ என்னடானா எங்களை வெளியில் நிறுத்திக்க சொல்கிறீங்க, இல்லைன்னா ஒரு வாரம் நீங்கள் உள்ளே நிறுத்துங்க, ஒரு வாரம் நீங்கள் வெளியே நிறுத்துங்க, இப்படி மாற்றி நிறுத்திக்க சொல்கிறீங்க, அது எப்படிங்க நாங்கள் காரை வந்து அப்படியெல்லாம் நிறுத்திட முடியும்? இது ஏன் இந்த பிரச்சனை வருது? ஆரம்பத்திலேயே நாம் முறையாக கேட்டுக்காம தான். நாம் வந்து வெளியில் போர்ட்டிக்கோ பார்க்கும் போதே தெரியும் எத்தனை கார் அதில் நிறுத்தலாம். நாம் ஒரு பிளைண்டாக கால்குலேஷன் போட்டுட்டு போயிடுறோமா, இல்லை அதை பேசும்போது நம்மளுடைய அந்த கண் மறைச்சிருதா, ஓ பரவாயில்ல இடம் பெருசாக இருக்குது, வீடு பெருசாக இருக்குது, அந்த வீடு தான் நம்ம கண்ணில் தோணுது, அப்போ அதை சுற்றி இருக்கிற இடத்த நம்ம பார்க்க மறுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள். மேலும் தனிநபர் வாடகைக்கு விடுறாங்க. அதாவது அவருக்கு குடும்பம், அதாவது மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, தனிநபராக இருக்கிறாங்க, இல்லை கணவன் இல்லை, குழந்தைகள் இல்லை, தனிநபராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல என்னென்னா அவர்கள் மட்டும்தான் அதற்கு உரியவரா, அவங்க மட்டும்தான் நம்மளை கேள்வி கேட்பாங்களா அப்படின்றத சரிவர தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் சில பிரச்சனை இருக்குது. அந்த சொத்துக்கு உரிய நபராக இருக்கலாம் வருங்காலத்தில், இல்லை அவருக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம். ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்டுட்டா பரவாயில்ல, பல பேர் வந்து அதில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது, நான் உங்ககிட்ட வாடகை கொடுக்கல, நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுக்கல, நீங்கள் யாரும் எங்களை வச்சு பேசலை, ஆனால் நீங்கள்லாம் ஏன் வந்து எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எரிச்சல். அப்போ இவ்வளோ எரிச்சலை வந்து சந்திச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல குடியிருக்குமா, அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் கொடுத்து ஷிஃப்டிங் சார்ஜ் கொடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு வரோம், திடீர்னு காலி பண்ணிட்டும் போயிட முடியாது. அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தனி நபராக இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படின்னு நமக்கு தெரியாது.
அவங்களோட உடல்நிலை எப்படின்னு தெரியாது. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு பொறுப்பாளியாக நம்ம ஆகிடக்கூடாது கடைசியில். ஸோ இந்த மாதிரியும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வாடகை, யாருக்கு நம்ம வாடகை போகிறோமோ அந்த வீட்டு உரிமைதாரர் அவர் தானான்றதை கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் மூலமாக உரிய ஆவணத்தில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இன்றைக்கி ஏமாற்று வேலைகள் நிறையா நடக்குது. நான் முன்னமே சொன்னேன், அதே மாதிரி தான் நாம் ஒருத்தர் வீட்டில் குடியிருப்போம், யாரோ நம்மள்கிட்ட வாடகை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நமக்கு இது நடக்கும், அடுத்தவங்களுக்கு இது நடக்காது அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கும் நடக்கலாம். எச்சரிக்கை தான் இந்த பதிவு. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாடகை வீடு பார்க்க போனாலும் சரி, வாடகை பார்க்கிறவர்களும் சரி, ஒரு வீட்டு உரிமையாளரும் சரி, முறையான விஷயங்களை பரஸ்பரமாக பேசிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு வாடகைக்கு விடுறவங்க நீங்கள் டெனன்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறதோ கொள்கிறதோ இது கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். அதாவது சரிவர ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டால் பிற்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அந்த டெனன்ட் ஓனர் அந்த ஒரு ரிலேஷன் இருந்தாலே போதும். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நாம் இதெல்லாமே சிந்திக்க மறந்துடுவோம். சிந்திக்க மறந்தவங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்களுக்கு உங்களுடைய வாடகைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதோ மறந்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நான் இவ்வளோ அனுபவப்பட்டேன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குதுன்னா நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் காப்பியா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது, காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் அப்படின்ட்டு. தரமான உடலுக்கு ஆரோக்கியமான சமையல்களை அதில் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு அந்த சேனலும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சமூகம் சார்ந்த பதிவுகளை அடுத்தடுத்த பதிவில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.